Hey everyone, welcome back to my channel Jenny's Archives. இப்போ நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருந்த cast iron கடாயை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். நான் இப்போ வார்ம் வாட்டர் எடுத்துட்டு இந்த கடாயில் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இந்த வாட்டர் வந்து அப்படியே வந்து இதில் விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவருக்கு அப்படியே சோக் ஆகட்டும். நீங்கள் இதில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, வார்ம் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். அப்புறம் நான் இந்த கடாயை வந்து குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது கூல் டவுன் ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெசல் வந்து ஹாட்டாக இருக்கும் போது நீங்கள் வாஷ் பண்ணிங்களா அதில் கிராக்ஸ் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இப்போது நான் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். ஸ்க்ரப்பர் எதுவும் போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சீசன் பண்ணனால இந்த கோட்டிங் எல்லாமே போயிடும். ஸோ ஒரு சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து சோப்போ லிக்விடோ எதுவுமே போட வேணாம். நீங்கள் வெறும் பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஒருக்கா க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம இது சீசன் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா வந்து நான்ஸ்டிக் மாதிரியே ஒர்க் ஆகும். இதில் நம்ம குக் பண்ணும்போது ஃபுட்டெல்லாம் வந்து எதுவுமே ஸ்டிக் ஆகாமல் வரும். ஸோ அந்த கோட்டிங்கை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம எவ்வரி டைம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு சாஃப்டான மெட்டீரியல் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸ்க்ரப்பர் வச்சு அந்த கோட்டிங் எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லைன்னா நம்ம திருப்பி சீசன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா 2 months ஒன்ஸ் மட்டும் நம்ம சீசன் பண்ணால் போதும். இப்போ இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் க்ரீஸினஸ் இருக்கும். அது போகிறதுக்காக நம்ம டேபிள் சால்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கணும். அது ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த ஆயிலினஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ப்ளெயின் வாட்டர் வச்சு அதை நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ளெயின் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிச்சன் டவல் வச்சு ப்ராப்பராக அந்த தண்ணி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் மட்டும் ஹீட் பண்ணால் போதும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு ஹீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ சூடாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு குக்கிங் ஆயில் வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த கடாயை கோட் பண்ணிக்க போகிறோம். கடாய் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், எல்லா சைடும் ஹேண்டிலும் ஹாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு டவலோ ஒரு க்ளவோ வச்சு ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். அண்ட் அதோட ஹேண்டில்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. அப்புறம் பேக் சைட்லேயும் கூட நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து ரஸ்ட் வந்து நமக்கு வராது. ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க. அந்த ஆயில் எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா எக்ஸஸ் ஆயிலை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் வைப் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதே ப்ராசஸ் தான் நீங்கள் எந்த கேஸ்ட் அயனில் குக் பண்ணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மொதல் விஷயம் என்னென்னா அயன் கண்டென்ட் வந்து நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது விஷயம் ஆயில் வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணால் போதும் குக்கிங்கில். மூணாவது நம்ம ஃபுட்டும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.